உன்னுடைய கொடுக்கல் வாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உபகாரங்களா, எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்குன்னு ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்தான், ஒரு வழிகாட்டி தந்தான். அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி வேற சமுதாயத்துக்கு இல்ல. நம்ம எப்படிப்பட்ட தலைவரை பெற்றுக்கிறோம்? அரசியல்வாதி மாதிரியா? அரசியல்வாதிகளை தலைவர்களா பெற்றிருக்கிறாங்களே, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற தலைவர்கள் அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்களோ அந்த வரலாற்றில் உள்ள நாயகர்கள் எல்லாம் புரக்கி எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக பெற்றதற்கு நாம் நெஞ்சை நிமிர்த்தி பெருமையாக கூறிக்கொள்ளலாம். எல்லா வகையிலும் நேர்மையா அதுக்கு சிகரமா திகழ்ந்தார்கள், ஒழுக்கமா அதுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள், இப்படி இறக்க கூடமா அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். வீரமாகட்டும், நாணயமாகட்டும், வணக்க வழிபாடுகள் செய்கிற விதமாகட்டும், மக்களை அடிமைப்படுத்தாமல் அவர்களை சகோதரத்துவமாக கருதியதாகட்டும், இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்களே. ஒரு மனிதரை கண்ணை மூடி பின்பற்றுவதாக இருந்தால் அந்த ஒரு ஆளைத்தான் பின்பற்றலாங்கிற அளவுக்கு என்ன டெஸ்ட் வச்சாலும் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர். அப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோமே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய சுன்னத்துகளை இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், இதுக்கு தான் பயந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு பயந்தாங்க? நம்முடைய உம்மத்துகள் பிற்காலத்தில் நம்ம வழியை கூலி கொண்டு புதைப்பாங்க, நம்ம பேரை சொல்லிக்கிடுவாங்க, இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு உரிமை கொண்டாடுவாங்க, நம்ம சொல்லாதையெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு உண்டாக்கிடுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்